ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொத்தமல்லி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 7 வரமிளகாயை 2 கிள்ளி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். புளி சேர்க்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரும். இப்போ இது ரெண்டுமே நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நான் 3 கொட்டு கொத்தமல்லி இலையை நல்லா பறிச்சுட்டு 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இதை மசையட்டும். இது மசைகிற நேரத்தில் நம்ம தாளிச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து நல்லா செவந்து வரணும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளித்ததையும் கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது 1 நிமிஷம் வரையட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு மசிஞ்சால் போதும். அவ்வளோதான், நம்மளோட கொத்தமல்லி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.